لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது தலைப்பாக நபிகளார் கூறிய வரலாறு என்ற இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வரலாறுகளை எடுத்து படிப்பதனுடைய அவசியம் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பன போன்ற தகவல்களை நாம் முதலிலே அறிந்துவிட்டு, அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வரலாற்று நிகழ்ச்சிக்குள் நாம் சென்றோமேயானால் அப்போதுதான் இந்த தலைப்பினுடைய முழுமையான ஒரு நோக்கத்தை நாம் அறிய முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரினும் மேலாகத்தான் நாம் மதித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள ஒரு முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை முன்மொழிந்து விட்டால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில இறை தூதருக்கு அவன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். தன்னுடைய குடும்பத்தை விட, பெற்றோர்களை விட, தனக்கு பிறந்த பிள்ளைகளை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக மதிப்பான். என இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களுடைய உயிரினும் மேலானவர்கள். நாம நம்முடைய உயிரினும் மேலாக இறை தூதரை மதிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு பாடமும் நடத்துகிறான். அந்த வசனத்திற்கு இணங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹுவினுடைய தூதரை மதிக்கிறோம். இது ஒரு செய்தி. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தில் இதர மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளாமல் வெவ்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்களும் இன்றைக்கு அல்லாஹுடைய தூதரை ஒரு பெரும் தலைவராக மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் பேசக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறார்கள். அதே மாதிரி ஆன்மீகத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறந்த தலைவராக பார்க்கிறாங்க. அதே மாதிரி சமூக வளர்ச்சிக்கு, சமூக முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மக்களும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய தலைவராக இன்றைக்கு மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தி 100 என்ற ஒரு புத்தகத்தை மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதுகிறார். அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றியவர் கிடையாது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் அறிந்து கொண்ட ஒரு நபர் கிடையாது. கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். உலகத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் பட்டியலிட்டு கல்வி ரீதியில சாதிச்சவங்க யாரு, அரசியல் ரீதியில சாதிச்சவங்க யாரு, விஞ்ஞானத்துல சாதிச்சவங்க யாரு என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் அவர் பட்டியலிட்டு அதுல முதலாவது இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிந்துரை செய்து தன்னுடைய புத்தகத்தில் முதலாவது இடத்தை முஹம்மது நபிக்கு தான் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த புத்தகம் தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறதே. அப்ப அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் தலைவர்களில், உலக தலைவர்களில் முதலாவது இடத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம்? அவரே தன்னுடைய புத்தகத்தில் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். அதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கிய சாராம்சம். அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? முஹம்மது என்ற அந்த இறை தூதரை பொறுத்தவரையில அவங்க இன்று நேற்று பிறந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து சொன்னவர்கள் கிடையாது.
ரசூலுல்லாஹி எப்ப பிறந்தாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. அதுவும் சவுதி அரேபியாவில் மக்கா என்று சொல்லப்படுகிற பாலைவனத்தில் பிறந்தாங்க. இப்படி மக்கா என்று சொல்லப்படுகிற பாலைவனத்தில் பிறந்த அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் முழுக்க முழுக்க காட்டுமிராண்டித்தனமான ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. பல தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இறை நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாங்க. அல்லது இறை நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தாலும் பல தெய்வ நம்பிக்கையில இருந்தாங்க. ஒழுக்க ரீதியில எவ்வளவோ பின்னடைவில் இருந்தாங்க. தனக்கு கீழ் ஒருவர் பணி செய்கிறார் என்றால், நீ எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் தானே, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டு நடக்கணும், நாங்க உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எஜமானர்களாக இருக்கிறோம் என்ற அடிமை எஜமான் என்ற வேறுபாடு ரொம்ப கடுமையாக இருந்த ஒரு காலகட்டம். மக்களிடத்திலே நாகரிகம் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு காலகட்டம். பெண்கள் எல்லாம் அதிகமாக மதிக்கப்படாத ஒரு காலகட்டம். அந்த காலத்திலேயே பிறந்து வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அந்த இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாற்றினார்களே என்றால், அதுதான் அவங்களை முதல் இடத்திற்கு கொடுப்பதற்கு காரணம். அவங்களுடைய பிரச்சாரத்தை நான் பார்க்கிறேன். அவங்க இந்த உலகத்தில் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டது 40வது வயதுல, அவங்க மரணத்தை தழுவுனது 63வது வயசுல. அப்ப வெறும் 23 ஆண்டு காலம்தான் அவங்க இறை தூதராக இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்தினார்கள். அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில அப்படியே அந்த சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டாங்களே. இப்படி புரட்டி போட்ட எந்த ஒரு தலைவரையும் நான் இதுவரை இந்த உலக வரலாற்றில் பார்த்தது கிடையாது. அதனால தான் நான் முகமது நபிக்கு முதலாவது இடத்தை தருகிறேன் என்று சொல்லி மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் தன்னுடைய புத்தகத்திலே காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையில அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்களே. எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள்? ஒன்னு, இறைவனுடைய சட்டத்தை எடுத்து சொல்லி, குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ, இது போன்ற சட்டதிட்டங்களை எடுத்து சொல்லி அந்த சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னொன்று, அவர்களுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு பல வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்லி, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, அதுல நல்லவர்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்க, அதே போல உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களில் கெட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த சமுதாய மக்களுக்கு கடந்த கால சமுதாய மக்களினுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லித்தான் அந்த சமுதாயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வென்றெடுத்தார்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும். வெறுமன மார்க்க பிரச்சாரத்தில் இறைவனுடைய அறிவுரையை மட்டும் சொல்லவில்லை, இறைவனுடைய அறிவுரையை சொல்வதை போல கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வரலாற்றையும் சேர்த்து எடுத்து சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நாமெல்லாம் கடந்த இதற்கு முந்தைய அந்த தலைப்புல சஹாபாக்கள் வாழ்வினிலை என்ற தலைப்புல சஹாபாக்கள் வாழ்க்கையில எத்தனை மாற்றத்தை அறிந்து கொண்டோம். அவங்க கொள்கை உறுதியில எந்த அளவிற்கு மாறி வந்தார்கள், பிள்ளைங்களை வளர்க்கிறதுல எந்த அளவுக்கு மாறி வந்தாங்க, பெற்றோர்களை பேணுவதில் எந்த அளவிற்கு மாறி வந்தாங்க, இந்த உலக பற்றுல அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது, நன்மையான காரியத்தை செய்வதில் அவங்க எப்படி மாறி வந்தாங்க, கொள்கையை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி மாறி வந்தாங்க என்று பல்வேறு அம்சங்களை நாம் அறிந்தோமே. அப்ப அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த வரலாறு தான் காரணமாக அமைந்தது. அப்ப அதனால தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையில வரலாற்றை எடுத்து சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ, அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் இஸ்லாமிய கொள்கையை விட்டு நாம் இன்னைக்கு எங்கேயோ விலகி இருக்கிறோம். சில விஷயங்கள்ல மார்க்க சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதுல நாம் எவ்வளவோ ஓரமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா ஹிஸ்டரி, வரலாறு என்று சொன்னாலேயே அது மனிதர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னைக்கு யாராவது 12th முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க நினைக்கிறாங்கன்னு வைங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது, நல்ல முறையில் ஏதாவது ஒரு பட்டம் வாங்கணும். நாம ஏதாவது ஒரு பட்டம் வாங்குறதா இருந்தா அதற்கு ஈஸியான துறையாக நிறைய பேர் வரலாற்றை தான் தேர்வு செய்வார்கள். ஏன்னா வரலாற்று பாடத்தை பொறுத்த வரையில அது படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு செய்தி எடுத்து படிக்கிறோம்னு வைங்க, அதுல படிக்க படிக்க அது அதிகமான ஒரு சுவாரஸ்யத்தோடு இன்னும் நாம் அந்த தகவல்களை எல்லாம் எளிதில் மறந்து விடாமல் இருக்க
நல்ல முறையில் நினைவு வைப்பதற்கு நிறைய பேர் வரலாற்று துறையை தேர்வு செய்வார்கள். இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்காது. ஆனா அதே நபர்கள்ட்ட ஏதாவது ஒரு நாவலை கொடுத்து பாருங்க, ஒரு வரலாற்று செய்தியா சொல்லக்கூடிய அல்லது ஒரு கிரைம் ஸ்டோரியை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய இப்படி ஒரு கதை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தால் பெரிய ஆட்கள் கூட சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாறுகளின் மீது அந்த அளவிற்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில நிறைய வரலாறுகளை நமக்கு சொல்லி இருக்கிறான். இன்னும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வரலாறை நாம இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னோம்னு வைங்க, நிச்சயம் அது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலேயும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடை உறவுகளுடைய வாழ்க்கையிலே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? இஸ்லாமிய வரலாறு என்று சில வரலாறுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், உமர் புலவர் அவர் எழுதிய சீரா புராணம் என்ற அந்த வரலாறு தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்துல இஸ்லாமிய வரலாறுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் இஸ்லாமிய வரலாறை பத்தி ஏதாவது சொல்றதா இருந்தா சீரா புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏன்னா அந்த சீரா புராணத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயம் தான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சமாகவே இன்றைக்கு பிரமத மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பள்ளிக்கூட பாடத்துல தமிழ் பாடத்துல இஸ்லாமிய வரலாறுகளை கற்றுத்தருவதற்கு அந்த சீரா புராணத்துல உள்ள சில பகுதிகளை வைத்திருப்பார்கள். சரி, அப்படி சீரா புராணம்னு சொல்லி இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லப்படுதில்ல, அதுலயாவது உண்மையான வரலாறுகள் சொல்லப்படுதா? அதுல உள்ள ஒரு கதையை கேட்டு பாருங்க. உமர் புலவர் எழுதுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களாம், ஒரு நாள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி பிரச்சாரம் செய்யற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இது மக்கா வாழ்க்கையில ரொம்ப கடுமையான நிறைந்த காலத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப கடுமையான எதிர்ப்பு வந்ததுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஊருக்குள்ள ஒரு பிரச்சாரம் செய்யாம காட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த காட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க போகும்போதே என்ன நடந்தது, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. காட்டுல பறந்து திரிந்து கொண்டிருக்கிற பறவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது வரலாறுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. கற்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. அப்ப வேற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, வேட்டைக்கார ஒரு ஆளு, சரி நமக்கு சாப்பாட்டு தேவைக்காக ஏதாவது காட்டுல வேட்டையாடுவோம்னு வர்றாரு. கடைசியில் அவர் தேடி பார்த்தா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு உடும்பு மத்திரம் ஒரு பொந்திற்குள் இருப்பதை அவர் கவனிக்காராம். திரும்ப அந்த உடும்பை ஒரு கல்லால அடிச்சு திரும்ப அதை என்ன செய்கிறார், ஒரு வலையில வைத்து கெட்டி கொண்டு அவர் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். நடந்து வரும்போதுதான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து விட்டு அந்த நபர் நபியை பத்தி விசாரிச்சாங்களா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்களா, நான் தான் இறைவனுடைய தூதர். அப்ப அந்த ஆள் கேட்கிறாங்களா, இறைவனுடைய தூதர்னு நீங்க எந்த வேதத்தை உண்மைப்படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன வேதம் அருளப்பட்டது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், தனக்கு அருளப்பட்ட வேதத்தை சொன்னாங்களாம். அடுத்து அந்த ஆள் கேட்டாராம், நான் உண்மையிலேயே உங்களை இறை தூதர்னு ஏத்துக்கிறதா இருந்தா அதுக்குன்னு ஏதாவது அத்தாட்சி எனக்கு வேணும், அத்தாட்சி என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களாம், அவர் கையில வைத்திருக்கிற அந்த உடும்ப பேச வச்சாங்களாம். அந்த உடும்பு பேசினதை வச்சு, நான் கையில் வைத்திருக்கிற அந்த உடும்பையே நீங்க பேச வச்சிட்டீங்களே, நீங்க உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் தான். இதை என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, சீரா புராணம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை படிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா? இது உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஏதாவது வரலாறு சொல்லி இருக்கிறானா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இப்படி ஏதாவது நமக்கு வரலாறுகளை கற்றுத் தந்திருக்கிறாங்களா? இந்த மாதிரி வரலாறுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம் நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் செய்த மாற்றம் என்ன, பிரமத சகோதரர்களுடைய உள்ளங்களில் நாம் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறுகள் என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் முஸ்லிம்களும் அந்த வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வும் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இன்னைக்கு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது சும்மா ஒரு சம்பவத்தை நம்ம கேட்டுட்டு போனோம் என்ற அடிப்படையில் இல்லாம, நாம் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சம்பவத்திற்கும் அதுல இருந்து நாம என்ன பாடம் எடுத்தோம், அதுல இருந்து நாம என்ன படிப்பினை எடுத்தோம். ஏன்னா இன்றைக்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுகளுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளுக்கும் என்ன வித்தியாசம்? இறைவனோ இறை தூதரோ ஒரு வரலாறு என்ற ஒரு செய்திகள் சொன்னால் நிச்சயம் அது நம்முடைய வாழ்க்கையில பல படிப்பினைகள் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில
சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் 3வது வசனத்திலே சொல்லுகிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். நபியே, நாம் உமக்கு இந்த குர்ஆன்ல எதை இறக்கி அருளி வைத்தோமோ அப்படிப்பட்ட ஒரு அழகான வரலாறை நாம் சொல்லி இருக்கிறோம். வ இன் குன்த மின் கபிலிஹி லமினல் காஃபிலீன். இதற்கு முன்பாக நீங்கள் இந்த வரலாற்றை எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது, உங்களுக்கு அது போன்ற செய்திகள் எல்லாம் தெரிந்தது கிடையாது. இந்த குர்ஆன்ல நான் தான் உங்களுக்கு வஹீயின் மூலமாக அந்த வரலாற்று செய்தியை சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்த அந்த வரலாறுகள் அத்துணையும் அஹ்ஸனல் கஸஸ், அது சிறந்த ஒரு வரலாறாக, பாடம் பெறக்கூடிய, படிப்பினை பெறக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வரலாறு என்பது சிறந்த வரலாறாக மட்டும்தான் இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா தாஹாவுல 99, 100, 101 ஆகிய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். கடந்த காலத்துல வாழ்ந்த சில செய்திகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு, கதாலிக்க நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ மாக்கது சபக். நபியே, இவ்வாறுதான் கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த வரலாறுகளை நாம் உமக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த சூரா தாஹாவுல நீங்க 99வது வசனத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்வை பத்தி தான் அல்லாஹ் பேசிட்டு வர்றான். அப்படி பேசி வந்துவிட்டு கடைசியாக ஒரு முடிவுரையாக, ஒரு கன்க்ளூஷனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாலிக்க நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ மாக்கது சபக். கடந்த கால மக்களுடைய அந்த வரலாற்றை இப்படித்தான் நாம் உமக்கு சொல்லுகிறோம். இப்படி சொல்வதன் மூலம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானா, வக்கது ஆத்தைனாக்க மில்லதுன்னா திக்ரா, நம்மிடமிருந்து நாம் இதை உங்களுக்கு ஒரு அறிவுரையாகவே இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த செய்திகள் அத்துணையுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தியா தான் இருக்கும். சும்மா நீங்க ஒரு காதில் வாங்கி விட்டு ஒரு காதுல கேட்டுட்டு போறதுக்காக சொல்லல, அல்லது அன்றைக்கு இப்படி வாழ்ந்திருக்கிறாங்களா, இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா என்று மெச்சுவதற்காக இந்த செய்திகள் சொல்லப்படவில்லை. கடந்த காலத்துல வாழ்ந்த வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதுல இருந்து நாம நம்முடைய அறிவுரையை தான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், மன் அஅரல அன்ஹு. இப்படி அறிவுரை சொல்லப்பட்ட பிறகு யார் எனக்கு அந்த அறிவுரை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, வரலாற்றின் மூலமா தான் அல்லாஹ் அறிவுரை சொல்றான். இப்படி அறிவுரை சொன்ன பிறகு இல்ல இந்த அறிவுரையில எனக்கு தேவையில்லை என்று யாரேனும் ஒருவர் அந்த அறிவுரையை புறக்கணிப்பாரேயானால் ஃபஇன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, அவர் மறுமை நாள்ல பாவ சுமையை தான் சுமந்தவராக இருப்பார். அப்ப இஸ்லாமிய வரலாறுகளுக்கும் இதர வரலாறுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இறைவனும் இறை தூதரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து நாம பாடம் பெறலன்னு வைங்க, அதுல உள்ள படிப்பினைய நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலன்னு வைங்க, அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு, ஒருவன் அந்த வரலாறில் சொல்லப்படுகிற அறிவுரையை புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயம் அவன் மறுமை நாளில் பாவ சுமையை தான் சுமப்பான். அதே மாதிரி 11வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல். கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறாங்களே, அந்த நபிமார்களுடைய வரலாறை உமக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஏன் இந்த வரலாறு உமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், மானு சப்பித்து ஃபிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளத்தை அதன் மூலம் வலுப்படுத்துவதற்காக. இறைவன் அந்த வரலாற்றின் மூலம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான, அந்த செய்தியின் மூலம் நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு வலுப்பெறுகிறது. வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக், இன்னும் இது விஷயத்துல உண்மை உங்களிடத்தில் வந்துவிட்டது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையும் படிப்பினையும் அந்த வரலாற்றின் மூலம் வந்துவிட்டது. அப்ப இறைவன் சொல்லக்கூடிய அந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையாகவும் படிப்பினையாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவங்களுடைய உள்ளங்கள் வலுப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். அதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு உறுதி. இன்றைக்கு நாம எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் தர்மம் செய்யறதுல அவங்க எப்படி இருந்தாங்க ஒப்பிட்டு பார்க்கிறோமா இல்லையா? கொள்கை உறுதியில் அவங்க எப்படி இருந்தாங்க ஒப்பிட்டு பார்க்கிறோமா இல்லையா? சஹாபாக்கள் வாழ்வினிலே என்ற தலைப்புல பல செய்திகளை நாம் அறிந்தோமே. அப்ப அத்துணை விஷயங்களிலேயும் அவர்கள் ஒரு உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு காரணமே கடந்த கால அந்த வரலாற்றில் இருந்து அவர்கள் பெற்ற பாடம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். பொதுவா இன்றைக்கு வரலாறு நாளையே சுவாரஸ்யத்திற்காக நிறைய மிகைப்படுத்தி பேசுவாங்க. இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் வரலாற்றின் பெயரில் அடிச்சு விடுவாங்க. ஆனா அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த வரலாறு என்பது அது அவங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அடித்து விட்ட செய்தி எந்த ஒன்றுமே இருக்காதான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்,
உண்மையான வரலாற்றை நபியே நாம் உமக்கு எடுத்து சொல்லுகிறோம். இன்னகும் ஃபித்னத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வ ஸித்னாஹும் ஹுதா. அந்த குகையில தஞ்சமடைந்த அந்த குகை தோழருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்பது அது போலியான இட்டுக்கட்டப்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு நிகழ்வுகள் கிடையாது. எது உண்மையிலேயே நடந்த செய்தியோ அதைத்தான் நபியே நாம் உமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் சொன்ன செய்தி என்பது அது உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றாங்கல்ல, பொதுவா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இறைவன் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், வலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷைஅ ஃபஹுது பிஹி. எதை நான் இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக உங்களிடத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேனோ அப்படி நான் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லன் அக்திப அலல்லாஹி அஸ்ஸ வஜல். ஏன்னா நான் அல்லாஹ் மேல பொய் சொல்ல மாட்டேன். இறைவன் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருக்காது. இறைவன் சொன்னான்னு ஒரு செய்தியை நான் சொல்லிட்டோம்னு வைங்க, நிச்சயம் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய இதுல எதுவும் பொய் கலந்திருக்குமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்களோ? இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வரலாறு அது சுவாரஸ்யமாக இருக்கணும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக நடக்காத செய்தியெல்லாம் நடந்த மாதிரி பேசுவாங்களே, அப்படி எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசி இருப்பாங்களோ என்ற எந்த கவலையும் நமக்கு வர தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இறைவன் புறத்திலிருந்து வந்ததாக ஏதேனும் ஒரு செய்தியை சொன்னால் அது வரலாறாக இருக்கட்டும் அல்லது வரலாறு அல்லாத இதர செய்திகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டோம்னா நான் அதுல எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க இறைவன் சொன்ன அந்த உண்மை தகவலைத்தான் நான் உங்களுக்கு மத்தியில எடுத்துரைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களே. இந்த செய்தியை முதல்ல நம்மளுடைய மனதில் பதிய வச்சுக்குவோம். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய வரலாற்றினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய உள்ளங்கள் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக, இன்னும் அதுல இருந்து பாடங்களையும் படிப்பினையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதுல உள்ள பாடங்களை நாம் ஏற்று நடக்காவிட்டால் மறுமை நாள்ல நம்ம குற்றவாளியை போய் நிக்க கூடாது, அல்லாஹ்விடத்துல தண்டனைக்குரியவர்களாக நாம் நிக்க கூடாது. அப்ப அதற்காகத்தான் இந்த தலைப்பே தேர்வு செய்யப்பட்டு அதுல அந்த வரலாற்றினுடைய அவசியத்தை முதல்ல நாம இப்ப அறிந்திருக்கிறோம். இப்ப உள்ள விஷயத்திற்குள்ள வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய வரலாறுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதை நீங்க எப்படி பார்க்க முடியாது? சில செய்திகள் வேண்டுமானால் பெரிய செய்திகளாக ஒரு கதை மாதிரி இருக்கும். சில செய்திகளை எடுத்துக்கொண்டால் அந்த செய்திகள் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போன 2 வரி 3 வரிக்குள்ள முடிஞ்சிடும். அப்ப 2 வரிக்குள்ள 3 வரிக்குள்ள என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறு இவ்வளவு ஷார்ட்டா போயிடுச்சே என்று நாம் நினைக்க தேவையில்லை. ஏன்னா இறைவன் தன்னுடைய தூதருக்கு கொடுத்த ஒரு பெரிய அற்புதம் அது அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க. உஅதீது ஜவாமிஇல் கலீம். நான் கொஞ்ச வார்த்தைகளை சொன்னாலும் அதுல நிறைய பொருளை உள்ளடக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் ஒரு ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறான். அப்ப அந்த வரலாறுகள்ல சில செய்தி மிக நீண்ட செய்தியா இருக்கும், சில செய்தி ரொம்ப ஷார்ட்டா வரும்போது நம்ம என்ன நினைக்க தேவையில்லை, என்ன ஒரு 2 வரி வர்றது 3 வரி வர்றது இது ஒரு பெரிய வரலாறா நினைக்க தேவையில்லை. அதுல சொல்லப்படக்கூடிய அந்த பாடத்தை நாம் எடுத்து பார்த்தால், அதுல நாம பெற வேண்டிய கருத்துக்கள் என்று எடுத்து பார்த்தால் ஏராளமான கருத்துக்கள் அதுல உள்ள அடங்கி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதையும் மனதில் பதிய வைத்து விட்டு முதலாவது செய்திக்கு வாங்க. முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 8322வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் மின் பனி இஸ்ராஈல. நமக்கு முன்னாடி பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையில நிறைய பொருளாதார தேவை இருக்குது. இப்ப நமக்கு பொருளாதார தேவைன்னா நாம என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட கடன் வாங்கிறது ஒரு பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி அந்த பனி இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சமூகத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்டயே என்ன சொல்றாங்க, ஐயு சல்லிஃபஹு அல்ஃப தீனாரின், எனக்கு ஒரு 1000 தீனார கொடுங்க, நான் அதை உங்களிடத்துல கடனாக பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவரும் என்ன செய்யறாரு, சரி இப்போ ஒரு கடன் கொடுக்கிறதா இருந்தா நாங்க எப்படி சும்மா உடனே கடன் கொடுக்க முடியும், நான் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்றால்
அதற்குன்னு சாட்சியாளர்கள் இருக்கணும். அந்த சாட்சியை நீங்க யார சாட்சியாளர்கள் அழைச்சிட்டு வருவீங்களோ அந்த சாட்சியாளர்கள் எங்க இருக்கிறாங்க, அந்த சாட்சியாளர்களை என்னிடத்துல அழைச்சிட்டு வாங்க என்று கடன் கொடுக்கக்கூடிய அந்த நபர் வாங்கக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. அப்ப அந்த கடன் வாங்குற அந்த பனி இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாளருக்கு நான் எங்க போறது, நான் அல்லாஹ்வை சாட்சியாளராக எடுத்துக்கிறேன். என இறைவனை சாட்சி சொல்வதற்கு போதுமானவனாக இருக்கிறானே அந்த அல்லாஹ்வை சாட்சியாக நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னிடத்துல சாட்சியாளர்கள் யாருமே கிடையாது. அப்ப அந்த பனி இஸ்ரவேல்ல உள்ளவர் சொன்னாரு, யதீனி பி கஃபீலின், சரி உங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை, பொறுப்பாளர் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா நம்ம சும்மா நான் என்ன செஞ்சிட முடியாது, 1000 தீனார் வேற கேட்கறீங்க, எந்த ஒரு பொறுப்பாளரும் இல்லாம நான் கொடுத்துட முடியாது, உங்களுக்கு கேரண்டிக்காக யாராவது ஒரு ஆள் அழைச்சிட்டு வாங்களே என்று சொல்லும் பொழுதும் அப்போதும் இந்த நபர் சொல்லுகிறார், கஃபா பில்லாஹி கஃபீலா, எனக்குன்னு கேரண்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் தான் எனக்குன்னு கேரண்டி கொடுக்கணும், நான் ஒரு கரெக்டானவன் அமானிதத்தை பேணக்கூடியவன் என்பது இறைவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க கேட்கிற மாதிரி சாட்சியாளரும் என்கிட்ட இல்லை, நீங்க கேட்கிற மாதிரி எனக்கு கேரண்டிக்காக இருப்பதற்கும் எந்த ஒரு ஆளும் இல்லை என்று சொன்ன உடனே அப்ப அந்த செல்வந்தர் சொல்லுகிறார், சதக்த, நீங்க உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறீங்க, அல்லாஹ் தான் உண்மையான சாட்சியாளனாகவே நான் எடுத்துக்கிடுறேன். நான் என்ன செய்யறேன், ஒரு கொஞ்ச நாள் தவணைக்குல இந்த காசை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அந்த நாள் முடிகிறதுக்குள்ள எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது எவ்வளவு நாள் என்ன யாது என்பது அந்த ஹதீஸ்ல சொல்லப்படல. இலா அஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணை நிர்ணயிக்கப்பட்டு அதுக்குள்ள எனக்கு திருப்பி அந்த காசை கொடுத்துருங்க என்று அந்த செல்வந்தர் சொல்லி தன்னுடைய காசை ஒப்படைத்து விடுகிறார். கடன் வாங்கினவர் என்ன செய்யறாரு, கடன் வாங்கிய பிறகு அவர் தன்னுடைய வேலை நிமித்தமாக தேவை நிமித்தமாக வேற ஒரு நாட்டிற்கு கப்பல் பயண கடல் கடந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த நாட்டில் போய் அவர் என்னென்ன ஃபகல்லா ஹாஜத்தஹு, தன்னுடைய தேவையும் முடித்து விடுகிறார். தன்னுடைய தேவை முடித்த பிறகு அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த 1000 தீனாரும் கையில கிடைச்சிருச்சு. அவகாசம் கொடுத்தாங்கல்ல, அந்த அவகாசமும் ரொம்ப நெருங்கிருச்சு. ஆனா இவரால தனியா என்ன செய்ய முடியல, அந்த கடல் கடந்து வர முடியல. ஏன்னா ஒரு கப்பல் பயணத்தை பொறுத்த வரையில ஒரு ஆள் தனியா என்ன செஞ்சிட முடியாது, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட முடியாது. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதா இருந்தா கப்பல்னு சொன்னா ஒரு ஆளை வச்சுலாம் கப்பல் பயணத்துல கொண்டு போக மாட்டாங்க, அதுக்குன்னு கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வேணும் இல்ல. அப்ப ஏதாவது இங்க இருந்து அங்க கப்பல் போகுதா, அப்படி போச்சுன்னு சொன்ன நம்ம காசையாவது கொடுத்து விட்டுருவோம், நம்ம அங்க போக முடியாட்டலும் அந்த தவணையும் முடிகிற தருவாயில வந்துருச்சு, நாம நம்ம காசையாவது கொடுத்து விட்டுருவோமே என்று வந்து பார்க்கிறாரு. எந்த ஒரு கப்பலும் அவர் கடன் வாங்கி அந்த பகுதியின் பக்கம் போகவே இல்லை. அப்படி போகலன்னு சொன்ன உடனே இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு உறுத்தல் வருது, நம்ம ஒரு கொஞ்ச காலத்துல தான் அவகாசம் கேட்டோம், அந்த அவகாசமும் முடிகிற தருவாயில வந்துருச்சு, நம்மளாலேயும் அங்க போய் ஒப்படைக்க முடியல, என்ன செய்யறது? ஒரு கட்டையை எடுக்கிறாரு. ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு அந்த கட்டையை ரெண்டா உடைச்சு அதுக்குள்ள 1000 தீனாரை வச்சு இன்னும் ஒரு கடிதமும், இது நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், கடன் வாங்கி இருக்கிறேன்ல, கடன் வாங்கிய நான் தான் இந்த 1000 தீனாரை இந்த கட்டைக்குள்ள வச்சிருக்கிறேன் என்று அதற்கான ஒரு கடிதத்தையும் உள்ளே வைத்து விட்டு திரும்ப அந்த கட்டையை மூடி விட்டு அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு என்ன செய்யறாரு, அவர் அந்த கடல்லையே என்ன செஞ்சிடறாரு, அந்த கட்டையை போட்டு விடுகிறார். அப்படி போட்டு விடும் பொழுது அவர் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறார், அல்லாஹும்ம இன்னக கத அலிம்த, இறைவா உனக்கு தெரியும், அன்னி இஸ்தலஃப்து மின் ஃபுலானின் அல்ஃப தீனாரின், நான் இந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு 1000 தீனார் கடன் வாங்கினேன் என்பது உனக்கு தெரியும். ஃபஸஅலனி கஃபீலா, அவர் ஒரு பொறுப்பாளர் என்னிடத்துல கேட்டாரு, ஃபகுல்து கஃபா பில்லாஹி கஃபீலா, எனக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளனாக இருக்கிறான்னு நான் சொன்னேன். ஃபரலிய பிக, நான் அப்படி சொன்ன உடனே அவர் அதை ஏத்துக்கிட்டார், திருப்திப்பட்டுக்கிட்டாரு. அடுத்து வஸஅலனி ஷஹீதா, சாட்சி சொல்றதுக்கு ஆளை கேட்டாரு, கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் எனக்கு சாட்சியாளனாக இருக்கிறான்னு நான் சொன்னேன். ஃபரலிய பிக, அப்ப அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப நான் உன்னைய சாட்சியாளரா வச்சேன், உன்னைய பொறுப்பாளராக வச்சேன், அதை அவர் திருப்தி பட்டுக்கிட்டாரு. ஆனா இப்ப என்னால அங்க போக முடியாம ஆயிட்டேன், அல்லது நான் இந்த பொருளை கொடுத்து விடலாம் நினைச்சாலும் யாருமே அந்த பக்கம் போற மாதிரி இல்லையே, பயணப்படுற மாதிரி இல்லையே, அதனால நான் இந்த கட்டை இப்படி கடல்ல போட்டுறேன், இறைவன் இது அவரிடத்துல கொண்டு போய் சேர்த்துரு என்று அல்லாஹ்விடத்துல கோரிக்கையை வைத்து விட்டு அவர் கடந்து போயிடுறாரு. இப்படி இவருடைய நிலை இப்படி இருந்துச்சுன்னா இவர்கிட்ட கடன் கொடுத்த செல்வந்தர் இருக்கிறாருல, அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம கொடுத்த அந்த தவணை முடிஞ்சு வருது,
நம்ம கடல் கரையில வந்து பார்ப்போம், ஏதாவது கப்பல் வருதா, வரக்கூடிய கப்பல்ல நம்மள்கிட்ட கடன் வாங்கின அந்த நபர் வருவாரா என்று அவர் வந்து பார்க்கிறாரு. எந்த ஒரு கப்பலையும் காணும். திரும்ப ஒரு கட்டை தான் தண்ணீர்ல மிதந்து வருது. சரி, நம்ம அந்த காசு எதிர்பார்த்து தான் வந்து நிக்கிறோம், ஆனா கப்பல் எதையுமே காணும். ஒரு கட்டை தான் தண்ணீர்ல மிதந்து வருது. இந்த கட்டைய இதாபில் ஹஷபத்தில்லதி ஃபீஹல் மால், எதுல அந்த காசு இருந்ததோ அந்த கட்டை மிதந்து வரும் பொழுது அவர் நினைக்கிறாரு, சரி நமக்கு காசு தான் கிடைக்கல, அகிலிஹி ஹதபா, இந்த கட்டையை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா விறகுக்காவது பயன்படுத்திக்கிடலாம், நல்ல அடுப்பறிகிறதுக்கு பயன்படுத்துற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கட்டையாகவும் அந்த கட்டை இருக்குது. அப்ப அதை நம்ம வீட்டுக்கு விறகுக்காக எடுத்துட்டு வருவோம் என்று அவர் தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்து ஃபலம்மா கசரஹா, அந்த கட்டையை அவர் உடைத்து பார்க்கிறார். வஜதல் மால வ ஸஹீஃபத, அதுக்குள்ள அந்த 1000 தீனாரும் இருக்குது, அவர் எழுதி வைத்த அந்த கடிதமும் இருக்குது. அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி சம்பந்தப்பட்டவர் தான், நமக்கு என்ன செய்ய முடியல, நேரடியாக வர முடியல, நமக்கு அந்த பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக இப்படி ஒரு வழிமுறையை கையில் எடுத்தாரு, அல்லாஹ் இதை நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான் என்று அவர் ஒரு திருப்தி அடைந்து விட்டார். ஆனா அந்த விறகுல அனுப்பிச்சு விட்டார்ல, அவருக்கு ஒரு உறுத்தல் வருது. திரும்ப அவர் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் இந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. அந்த வாய்ப்பு கிடைத்த உடனேயே அவர் மீண்டும் இந்த ஊருக்கு வந்துவிட்டு யார்கிட்ட போய் கடன் வாங்கினாரோ கடன் வாங்கின ஆள்கிட்ட போய் சொல்றாரு, இப்படி நான் வந்து உங்கள்கிட்ட கடனை கொடுக்கலான்லாம் நினைச்சேன், ஆனா யாருமே வராததுனால என்னால் அந்த காசை சேர்க்க முடியல. ஏன்னா இவருக்கு என்ன தெரியல, நாம் அனுப்பிவிட்ட அந்த பொருளாதாரம் என்பது நாம யாரிடத்துல கடனாக பெற்றோமோ அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்ற தகவல் தெரியல. நம்ம 1000 தீனாரை வச்சு விட்டோம், அது யாருக்கோ ஒரு ஆள்கிட்ட போய் போயிருச்சு போல என்றுதான் இவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி நினைக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் 1000 தீனார் தந்துடுறேன், ஆனா கொஞ்ச நாள் அதிகமாயிட்டு இப்ப நான் உங்களுக்கு 1000 தீனாரை தந்துடுறேன் என்று சொன்ன உடனே அப்ப அந்த நபர் கேட்கிறாங்க, ஹல் குன்த பஅஸ்த இலைய பிஷைஇன், நீங்க என்கிட்ட ஏதாவது சில பொருளை அனுப்பிச்சு விட்டீங்களா? அப்ப அந்த நபர் சொல்லுகிறார், அலம் உஹ்பிருக்க அன்னிலம் அஜித் மர்கபன் கபிலல்லதி ஜிது ஃபீஹி, நான் இப்ப வந்தனே, இதுக்கு முன்னாடி இங்க வரவே இல்லையே, வராம நான் எப்படி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க முடியும்? அந்த பொருள் அவருக்கு வந்த தகவல் இவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் அவர் ஏதாவது எனக்கு அனுப்பிச்சு வச்சிங்களான்னு கேட்கும் பொழுது, இல்ல நானே இங்கே வரலையே, இப்பதானே எனக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இருந்துச்சு என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த கடனை வாங்கி கொடுத்த அந்த நபர் சொல்லுகிறார், இன்னல்லாஹ கது அத்தா அன்கல்லதி பஅஸ்த ஃபீஹி ஃபில் ஹஷபா, அந்த கட்டையில நீங்க எதை வைத்து அனுப்பினீர்களோ அதை அல்லாஹ் தஆலா என்னிடத்திலேயே ஒப்படைத்து விட்டான். ஃபன்சரிஃபி அல்ஃபிக ராஷிதா, இப்ப ஒரு 1000 தீனாரை என் கையில வந்து கொடுக்குறீங்களே, அதை நீங்களே வச்சுட்டு திரும்பி போங்க, நீங்க கடனா வாங்கிய காசு எனக்கு கையில கிடைச்சிருச்சு என்று இப்படி கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழிய அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 8232வது ஹதீஸா பார்க்கிறோம். இத ரசூலுல்லாஹ் கடந்த காலத்தினுடைய ஒரு நிகழ்வாத்தான சொன்னாங்க. இந்த வரலாற்று நிகழ்வுகள்ல நாம பெற வேண்டிய ஒரு பாடம் என்ன, சஹாபாக்கள் அதுல இருந்து ஏற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று எடுத்து பார்த்தால், இன்றைய காலத்துல நாகரிகம் வளர்ந்து விட்டது, கல்வி அறிவு வளர்ந்து விட்டது, மனிதர்கள் எல்லாம் எல்லாத்திலையுமே உச்சாணி கொம்புக்கு போயிட்டாங்க என்று சொல்லப்படுகிற இன்றைய காலத்துல கடன் விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல எவ்வளவு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சில ஆட்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா அடிதடி பிரச்சனையில வந்து நிக்கிறாங்களா இல்லையா, போலீஸ் கம்ப்ளைண்ட்ல வந்து நிக்கிறாங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போன நம்ம நாட்டு அரசாங்கத்துடைய நிலை இன்றைக்கு எவ்வளவு அவலத்துல இருக்குது. இங்க இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கெல்லாம் வங்கியில இருந்து கோடி கோடியா கடனை கொடுக்கறாங்க. கடைசியில் அவங்க கடனை அடைக்க முடியாம சில ஆட்கள் இந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுறாங்க. இந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுனா பேங்க் அறிவிக்குது, எங்கள்கிட்ட அந்த வாங்கிய அந்த கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம், நீங்க அந்த கடனை கெட்ட தேவையில்லை. கோடி கோடியா வாங்கின கடனை கூட அடைக்க முடியாம இன்றைக்கு நாட்டை விட்டு ஓடுறாங்களே. அடைக்க முடியும்னா பொருள் இல்லையா? பொருள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. பொருள் இருந்தாலும் நாம வாங்கின கடனை எதுக்கு கொடுக்கிறது என்று பெரிய பெரிய பண முதலைகள் எல்லாம் இன்றைக்கு நாட்டை விட்டு தப்பி ஓடுறாங்க. அப்ப பேங்குக்காரன் காசை ஃபுல்லா அங்க கொடுத்து விட்டு இப்ப இங்க காசு வேணுமே, அதுக்கு என்ன செய்யறது? நீங்க ஏடிஎம் பயன்படுத்தினா உங்களுக்கு அதுக்கு நாங்க கூடுதல் தொகை எடுப்போம். பேங்க்ல அக்கௌண்ட் வந்து குறைவான பேலன்ஸ் போட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ்ல இருந்து நாங்க தொகையை எடுப்போம் என்று இன்றைக்கு மக்களுடைய அந்த வரி பணங்கள், நாம கெட்டக்கூடிய பணங்களை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பண முதலைகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பேங்குகள் இருக்கிறது.
அப்ப இன்றைக்கு அந்த கடன் பிரச்சனையினால எவ்வளவு தேவையற்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இன்றைக்கு காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிடுறான். அவனை திருத்துவதற்கு இந்த நாட்டு சட்டம் என்ன செய்தது? சட்டத்தளவுல தண்டிப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா? அவன் எவ்வளவு காசை வாங்கினானோ அந்த காசை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிற அளவிற்கு, அந்த கடனை நிறைவேற்றுகிற அளவிற்கு இன்றைக்கு ஏதாவது நடக்குதா? இன்னும் சில மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்த்திருப்போம். நாம ஏதாவது ஒரு தொழில் வச்சு நடத்துவோம், ஒரு கடை வச்சு நடத்துவோம். நம்மள்ட்ட யாராவது சில பொருட்களை மொத்தமா பல்கா வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு கடனா வாங்கிட்டு போயிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம இன்னைக்கு நம்மளுடைய கடைகள் எவ்வளவு திண்டாட்டத்தில் இருக்குது. திருப்பூர்ல உள்ள மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நிறைய ஏமாந்து போய் இருப்பாங்க. அங்க கம்பெனி வச்சு நடத்துறவங்க இப்படி அங்க சென்னையில இருந்து கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டாங்க, லட்ச லட்சமா பொருள் அனுப்பிச்சு வச்சோம், காசு தருவன்னு சொன்னாங்க, காசு தராம விட்டாங்க, அதை ரொட்டேஷன் பண்ணுவதற்கு காசு இல்லாம எங்களுடைய கம்பெனியவே இழுத்து மூடக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. அப்ப அந்த தேவையற்ற அந்த கடன் விஷயத்துல நம்ம சரியா நடக்காதது இன்றைக்கு பல ஆட்களுடைய தொழில் இழந்து நிற்பதற்கு காரணமா இருக்குது. இன்றைக்கு பேங்குகள் நிறைய கடனை கொடுத்து அனுப்பி அந்த கடனை திருப்பி ஒப்படைக்காமல் இருப்பது, அது குடிமக்கள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இன்றைக்கு இதனால எவ்வளவோ பல பிரச்சனைகளை அனுபவிக்கின்றோமே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழி இருக்கிறதா இல்லையா? நாம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறதா இருந்தா அந்த கடன் வாங்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? இன்னும் குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த கடனினுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா பக்கராவில் 2வது அத்தியாயத்தில் 282 283 அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா தாயன்தும் பி தைனின் இலா அஜலி முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக நீங்கள் யாரேனும் ஒருவருக்கொருவர் அந்த கடனை நீங்கள் கொடுத்து வாங்கி கொள்கிறீர்கள் என்றால் ஃபக்துபூஹு, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வல் யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல், நீதமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தர் அந்த குடுக்கல் வாங்கல் கடனை எழுதி வைத்துக் கொள்ளட்டும். வலா யஅப காத்திபுன் ஐ யுக்தப, அந்த எழுதப்படுவதற்கு அந்த எழுத்தாளர் அவர் என்ன செய்து விட வேண்டாம், மறுத்து விட வேண்டாம். கமா அல்லமஹுல்லா, இறைவன் எப்படி கற்றுத் தருகிறானோ அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்படி சரியாக நடக்க வேண்டும், எப்படி சரியாக எழுத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை எழுதக்கூடிய எழுத்தர் மறுத்து விட வேண்டாம். ஃபல் யும்லில்லதி அலைஹில் ஹக், அந்த கடனை பெற்ற ஒரு நபர் அவர் அந்த கடனுக்குள்ள வாசகத்தை சொல்லட்டும். அதுல அவங்க பலகீனமான ஒரு ஆளாக இருக்கிறாங்க அல்லது ஒரு விவரமற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எழுதக்கூடியவங்க அதை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எழுதிக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த கடன் விஷயத்துல கொடுக்கிறவங்களுடைய நிலை என்ன, வாங்குறவனுடைய நிலை என்ன, எந்த மாதிரி எல்லாம் எழுதி கொள்ளணும், அதுல சாட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், எழுத்தர்கள் எப்படி அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கணும் என்ற ஒரு அழகான ஒரு ஒழுங்குமுறையையே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே. ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல எடுத்துக்கிட்டாலேயே அந்த கடன் விஷயத்துல நம்ம கரெக்டா நடக்கிறது இல்லையே. எந்த அளவுக்குன்னா சில நேரங்கள்ல நாமளே என்ன செஞ்சிருப்போம், நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை பட்டு அழுந்து இருப்போம். நம்மள்ட்ட யாராவது ஒரு ஆள் கடன் வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருப்பாங்க, நம்ம சொந்தத்தில் உள்ள ஒருவரா தான் இருப்பாங்க. சரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு 6 மாசம் தவணை சொல்லித்தானே கேட்கிறாப்புல, ஒரு வருஷத்துல தந்துருவேன்னு சொல்லித்தானே கேட்கிறாப்புல, சரி இவருக்கு நாம கொடுத்துருவோம் என்று கொடுத்தா தவணை கடந்து முடிஞ்சால் என்ன செய்வாங்க, பா இன்ஷா அல்லாஹ் தாரேன், அடுத்த நாள் தாரேன், நான் இந்த வெளியூர்ல இருக்கிறேன், அந்த ஏடிஎம் மிஷின்ல தான் பணத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 5 செகண்ட்ல உங்களுக்கு பணம் கை மாறிடும் என்று என்னென்ன பொய்களை சொல்லணுமோ எல்லா பொய்களையும் சொல்லி கடைசியில பார்த்தா நமக்கு பணம் கையில வந்தபடி இருக்காது. அப்ப யார நாம ஒரு நேர்மையாளர்னு நினைச்சோமோ இன்றைக்கு அவர் கடன் வாங்கிட்டு போனதுனால அதை திருப்பி செலுத்துவதில் ஆர்வம் காட்டாம இருக்கிறதுனால அவருடைய நேர்மை தன்மை எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி இனிமே வேறு எதுலையுமே நம்பிடக்கூடாது. இவர் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சு செஞ்சேன், எவ்வளவு லட்சத்தை இவர் கையில நான் கொடுத்த எல்லா காசையுமே இவர் எனக்கு திருப்பி தராம இருக்கிறாரே என்று ஒருவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடன் விஷயம் இருக்குதே. இப்படிலாம் நாம வந்துடக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டாரு, கடன் வாங்கிய பிறகு அதை திருப்பி செலுத்துவதற்குரிய ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் தஆலா அதற்குரிய ஒரு நிலையை நமக்கு தந்துட்டாங்கன்னு வைங்க, அதற்கு அடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது, இன்னும் காலத்தை தாழ்த்தி போடக்கூடாது. நான் ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறேன், நான் அவங்கள்ட்ட 6 மாசமே கேட்டிருக்கிறேன், ஆனா 2 மாசத்துல எனக்கு கையில காசு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த கடனை அடைப்பதற்குரிய ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டால்
அதற்கடுத்து காலம் தாழ்த்துவதே துல்முன், அது அநியாயமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இதுல கரெக்டா நடந்துக்கிடுங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் கரெக்டா நடக்குதா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியை பார்க்கிறோம். மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா, யார் ஒருவர் மக்களுடைய பொருளாதாரத்தை கடனாக பெறுகிறார்களோ அப்படி பெறும் பொழுதே அவருடைய எண்ண ஓட்டத்தை அல்லாஹ் கவனிப்பான். என்ன ஓட்டம்? யுரீது அதாஅஹா, நம்ம வாங்கின கடனை நாம சீக்கிரம் ஒப்படைச்சிடணும் என்ற எண்ண ஓட்டத்துல யார் கடன் வாங்குகிறார்களோ அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா அதனை எளிதில் ஒப்படைத்து விடுவான். நம்மளுடைய நிய்யத்தை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி வாங்குறதே கிடையாது. கடனை வாங்கினாலும் எப்படி நாம அடுத்தவனுடைய காசை ஏப்பம் விடலாம், அடுத்தவனுடைய காசை நாம எப்படி அபகரிக்கலாம், இந்த காசை எப்படி அவனுக்கு திருப்பி கொடுக்காம இருக்கலாம் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படி இருக்காதீங்க. யார் ஒருவர் பிறருடைய பொருளாதாரத்தை கடனாக பெறுகிற பொழுது அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த பொருளாதாரத்தை பெறுகிறாரோ அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா அந்த கடனை எளிதில் அடைக்க செய்து விடுவான். வமன் அகத யுரீது இத்லாஃபகா, யார் அவருடைய பொருளாதாரத்தை திருப்பி அடைக்கவே கூடாது என்ற நோக்கத்தில் கடன் வாங்குகிறார்களோ அத்லஃபகுல்லா, அல்லாஹ் கடைசி வரை அவர் அந்த நிலையிலே வைப்பான். அவர் முனாஃபிக்கா தான் இருக்கணும், வார்த்தைக்கு வார்த்தை மாத்தி என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பொய்ய சொல்லி அப்படி தப்பிக்கக்கூடிய ஒரு நிஃபாக்குத்தனம் தான் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுமே ஒழிய அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த நிஃபாக்கு தனத்தை தான் அவர் கடைபிடிக்க முடியுமே ஒழிய அவர் அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்காது. அப்ப இதை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சம்பவம் தான். அதுல அந்த கடனை வாங்கியவர் தான் வாங்கிய அந்த கடனை ஒப்படைக்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தார். ஏன்னா அடுத்தவருடைய பொருளாதாரம்ங்கிறது ஒரு அமானிதம். எப்படி நம்ம பொருளை அடுத்தவன் ஏமாத்திரக்கூடாது நாம நினைக்கிறோமோ, நம்ம பொருள் அது நமக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று நாம நினைக்கிறோமோ, நாம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவனும் அது அப்படித்தானே நினைப்பான். அடுத்தவனுடைய பொருளைத்தானே நம்ம அமானிதமா வாங்கியிருக்கிறோம். அப்ப இப்படி நாம அமானிதமாக வாங்கிவிட்டு அந்த அமானிதத்துல சரியா நடக்கலன்னு வைங்க, அல்லாஹ் மறுமையில சும்மா விட்டுருவானா? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, வ துர்சலுல் அமானத்து வர் ரஹிமு ஃபதகுமானி ஜனபத்தி சிராத்தி யமீனன் வ ஷிமாலன். மறுமை நாள்ல நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் அந்த பாலத்தை அமைச்சிருவானே, அந்த சிராத்துன்னு சொல்லக்கூடிய பாலம். யார் சொர்க்கம் போறதா இருந்தாலும் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போக முடியும். அந்த பாலத்தை கடக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. அப்ப அந்த பாலத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறானே, அந்த பாலத்துல வலது புறத்திலேயும் இடது புறத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்திருப்பானாம், அமானிதத்தை அங்கு வந்து நிறுத்தி இருப்பானாம், இரத்த பந்த உறவுகளை அங்கு வந்து நிறுத்தி இருப்பானாம். ஒருத்த அமானித விஷயத்துல சரியில்லைன்னு வைங்க, அந்த அமானிதத்தின் மூலமாக அவன் பாதிக்கப்பட்டு நரகத்தில் விழுவுற மாதிரி இருக்கும். அல்லது இரத்த பந்த விஷயத்துல ஒருத்தர் சரியில்லைன்னு வைங்க, அதனால அவன் பாதிக்கப்பட்டு அந்த பாலத்தை கடக்க நினைத்தாலும் அவனால் கடக்க முடியாத அளவிற்கு ஒரு தடைக்கல்லாக அவன் இந்த உலகத்தில் அமானிதத்தை பேணாமல் இருந்ததும் இரத்த பந்தத்தை இணைக்காமல் இருந்ததும் அது மறுமை நாளில் இப்படி அவனுக்கு எதிராக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இதை நாம நம்மளுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் அந்த அமானித விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில 851வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு வந்து அசர் தொழுகையை மதீனாவுல நடத்துறாங்க. அப்படி அசர் தொழுகையை நடத்தி முடிச்ச உடனேயே பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சாங்கன்னு என்ன செய்வாங்க, அங்க உட்கார்ந்து திக்ர் செய்யறது, துவா செய்யறது, இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுறது வழக்கம். ஆனா அந்த அன்னைக்கு அசர் தொழுகையை வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவசரமாக தன்னுடைய மனைவிமார்களுடைய ஒருவருடைய அந்த அறைக்குள் செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகக்கூடிய அந்த வேகத்தை பார்த்து சஹாபாக்களுக்கே ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு விட்டது. என்ன எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிஞ்சு திக்ர் செய்வாங்க, துவா செய்வாங்க. இப்படி இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் கொடுத்து தான் முடிச்சாங்க. முடிச்ச உடனே இப்படி வேகமா போறாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வேகமாக சென்றதன் காரணமாக அந்த மக்கள் எல்லாம் திடுக்கமுற்றார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க.
வெளியே வந்து விட்டு அந்த மக்களை பார்க்கறாங்க. மக்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு ஒரு விதமான ஆச்சரியத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் தொழுகையில் இருக்கும் பொழுது ஃபதகர்து ஷைஅம் மின் திப்ரின் இந்தனா, என்னிடத்துல ஒரு கட்டி ஒண்ணு இருந்துச்சு. அது சில ஹதீஸ்ல தங்க கட்டின்னு வருது, சில ஹதீஸ்ல வெள்ளி கட்டின்னு வருது. மக்களுடைய அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு கட்டி என்னுடைய வீட்டுல இருந்துச்சு. ஃபகரிது ஐஹ்ஸபனி ஃபஅமர்து பிகிஸ்மதிஹி. பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பிறருடைய அந்த ஜகாத்து பொருள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுக்கவும் மாட்டாங்க, அடுத்தவங்க சொல்லியும் வச்சிருவாங்க. ஒரு முறை தன்னுடைய பேர குழந்தை எடுத்து சாப்பிடும் போது கூட கண்டிச்சாங்களா இல்லையா? துப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற வழக்கம். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துருச்சு, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்துல சொல்லாமல் வந்துட்டேன், அவங்க அதை எடுத்து பயன்படுத்திடக்கூடாது, இது பொதுமக்களுக்காக வந்தது, இது அமானிதமாக என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. இப்படி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதத்தை நான் சரியான முறையில பேணணுங்கிறதுக்காக என்னுடைய மனைவிமார்களிடத்துல சொல்லி அதை தனியா நீங்க அதுக்குள்ள வகையில பிரிச்சு வச்சிருங்க என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நிகழ்வை ஸஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அப்ப இது நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? அமானிதத்தை பேணக்கூடிய விஷயத்துல நம்ம எந்த அளவிற்கு கவனமாக இருக்கணும். அது மறுமை நாள்ல சிராத் என்ற ஒரு பாலத்துல வந்து நிக்குமே. அப்ப இது அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில நம்ம எதையுமே கவனிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட அந்த தன்மை கொண்டவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வரலாறு, அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த அந்த ஒரு செய்தி நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்குதா இல்லையா? அதுல இன்னொரு தகவலையும் நாம கவனிக்கணும். அந்த கடனை கொடுத்தவர் இருக்கிறாரா இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு அழகான பண்பு. என்ன அழகான பண்பு? அவருக்கு வர வேண்டிய அந்த தொகை கட்டையிலேயே அந்த 1000 தீனார் வந்துருச்சு. இந்த தகவல் தெரியாம கடன் வாங்கியவர் மீண்டும் என்ன செய்யறாரு, அந்த காசை வந்து கையில நீட்டுறாரு. இப்படி கையில நீட்டும் பொழுது பொதுவாக மனிதன் என்றாலே காசு ஆசைங்கிறது இருக்கத்தானே செய்யும். நாம எப்படியாவது பணக்காரராக மாறணும், பிற ஆளை விட நாம சீக்கிரம் முன்னுக்கு வரணும் என்ற அந்த ஆசைங்கிறது நம்ம எல்லாரிடத்திலேயும் பரவலாக இருக்கத்தானே செய்கிறது. அப்ப இந்த ஆசை நமக்கு பரவலாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் நினைத்திருந்த அந்த 1000 தீனார் இன்னொன்று நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, எந்த கஷ்டமும் இல்லாம நமக்கு 1க்கு 2 மடங்கு கிடைக்குது, அதை நம்ம அழகா வாங்கி பயன்படுத்திக்குவோம் என்று இருந்திருக்கணுமே. அந்த கடனை கொடுத்த அந்த செல்வந்தர் அவர் அப்படி நினைச்சாரா? இது நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல இவருக்கு தெரியாவிட்டாலும் மறுமை நாள் அல்லாஹ் அவரிடத்துல எடுத்து காட்டிவிட்டால் நான் அங்க வந்து மாட்டிடக்கூடாது என்று இறைவனுக்கு பயந்து நடந்தாங்களே. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு சில நேரங்கள்ல வட்டி தொழில நடத்தக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறோம்ல, அந்த வட்டி தொழில நடத்தக்கூடியவங்க என்ன நோக்கத்துல அந்த வட்டியை ஒரு தொழிலா பாக்குறாங்க? என்கிட்ட கையில 1 லட்சம் ரூபாய் இருக்குது, அந்த 1 லட்சம் ரூபாய் நான் வட்டிக்கு கொடுத்தோம்னு சொன்னேன், எனக்கு மாசம் அதுல இருந்து 1000 2000 இப்படி கொடுக்கும்போது எனக்கு காசு கூடத்தானே செய்கிறது. நான் கடனுக்கு தான் கொடுக்கிறேன், அதுவே மார்க்கம் தடுத்த அந்த வட்டி என்ற வழிகள்ல நான் அந்த கடனை கொடுக்கிற பொழுது எனக்கு இந்த உலகத்துல காசு பெருகுதே, இந்த உலகத்துல நான் அதை வச்சு நிறைய சம்பாதிக்க முடியுது என்று இப்படி அநியாயமாக பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமே. நாம மறுமையை பயந்து நடக்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பிறருடைய பொருளாதாரத்தை தவறான முறையில உண்ணாதீங்க. இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும். நீங்க திருப்தியான முறையில உங்களுக்குள்ள வியாபாரம் செய்யுங்க. ஹலாலான வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் அதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்துங்க. ஹராமான வியாபாரம்னா அதை ஒரு காலம் செய்யாதீங்க. வலா தக்குதுலு அன்ஃபுஸகும். இன்னும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாக கானபிக்கும் ரஹீமா. இறைவன் உங்கள் மீது கருணையாளனாக இருக்கிறான். எதுக்கு நீங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறீங்க? அல்லாஹ் என்ன நான் உனக்கு காசே தரமாட்டேன்னு சொல்லிட்டானே? உனக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு கொடுத்தனோ அதுக்கடுத்து நான் எதையுமே உனக்கு வழங்குமா அல்லாஹ் சொன்னானே? அல்லாவே கருணையாளன் தானே. காசு வேணுமா அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட உதவியை எதிர்பாருங்க. அதுக்காக இந்த உலகத்துல முயற்சி பண்ணுங்க, வியாபாரம் செய்யுங்க, உங்களுக்கு காசு பெருகும். அல்லாஹ் கருணையாளன். அந்த இறைவனுடைய கருணையை மறந்துவிட்டு பிறருடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரிக்க நினைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமை யஃப்அல் ذلك உதுவானன் அவ் துல்மா. யார் இந்த உலகத்துல இருக்கிறப்ப அநியாயமான முறையில வரம்பு மீறி பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிக்க நினைக்கின்றாரோ ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா. அத்தகைய நபரை மறுமை நாள்ல நரகத்தில் தான் நாம் நுழைய செய்வோம்.
காணதாலிக்கு அழல்லாகி எசீரா, ஒரு ஆள் அப்படி நரகத்துல போடுறது இறைவனாகி எனக்கு ரொம்ப லேசான வேலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இன்னைக்கு இது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. இன்னைக்கு மார்க்கம் தடுத்த பல வட்டிகள்ல பொருளாதாரத்தை சம்பாதித்து பெரிய பெரிய வட்டி மூசாக்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. அப்ப பிறருடைய காசை நாம எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்த கூடாது என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில இறை தூதர் சொன்ன அந்த பனி இஸ்ரவேல் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை, அதுல அந்த கடனை கொடுத்தவர் அவர் நடந்துகிட்ட அந்த அமானித விஷயத்துல கரெக்டா நடந்தது. அந்த செல்வந்தர் அவர் தன்னுடைய அந்த பொருளாதார விஷயத்தில் அநியாயமான பிறருடைய காசை எடுக்க மாட்டேன்னு சொன்னது, இது ஒரு அழகான ஒரு பாடமாக படிப்பனையாக இருக்குது. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தை பேசிய ஒரு செய்தியை பற்றி கடந்த கால வரலாறாக சொல்றாங்க. அதுல பெற வேண்டிய பாடம் என்ன, இன்னும் அதற்கடுத்து இன்ன பிற வரலாறுகள் என்னென்ன சொல்லப்படுகிறது, அதுல பெற வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்பினை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.